மீதியான 3 சப்பாத்தி இதை தோசைக்கல் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதை ஆறுனதுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இதை சும்மா மிக்சியில் வச்சு ஒரே ஒரு பல்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மாவாக அரைக்கக்கூடாது, சும்மா லைட்டாக பல்ஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பவுட்ரு பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் துருவல் பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சக்கரை கூட, வெள்ளை சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்துடலாம். இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் எண்ணெய் எதுவும் இல்லாமல் கூட நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. நைட்டு சப்பாத்தி செஞ்சு மீதி இருக்கும். அந்த சப்பாத்தியை காலையிலேயே சூடு பண்ணி கொடுத்தோம்னா நைட்டு செஞ்சதே காலையில் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வித்தியாசமாக தெரிகிறதுனால சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இது போல் மீதியான சப்பாத்தியில் இது போல் புட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.